அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். அனைவருக்கும் இனிய தை வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய வெள்ளிக்கிழமைகள், நிறைய வெள்ளிக்கிழமை பூஜைகள் நீங்கள் நிறைய பண்ணணும். தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசார நான் வேண்டிக்கிறேங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடியது இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. தை வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய முதல் சங்கடஹர சதுர்த்தி, அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் சங்கடஹர சதுர்த்தி, தை மாசத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் சங்கடஹர சதுர்த்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தினுடைய முதல் சங்கடஹர சதுர்த்தி. விநாயகரை நாம் முழு மனசோட, முழு பக்தியோட, முழு அன்போட நாம் வேண்டி இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படணும் அப்படின்னு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அந்தஸ்து, புகழ், பேர், பதவி எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு மனநிலை, எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு மனநிலை, பொய் பேசாத ஒரு மனநிலை, அது மட்டும் இல்லாமல் தெய்வ பக்தி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, இது எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாங்க. பொய் அப்படின்றத நாம் பேசவே கூடாது. பொய் பேசணும் அப்படின்னா பெரியவங்க சொல்லுவாங்க அது தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொய் பேசக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துக்கு வேண்டுமானாலும் நாம் உடனே நடக்கணும், இன்றைக்கே நடக்கணும், இந்த நிமிஷமே நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கவே நடக்காதுங்க. அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு நடந்தது அப்படின்னா அது நிலையாக இருக்கவே இருக்காதுங்க. பொறுமையாக நாம் இருக்கணும். பொறுமையாக இருந்து அதற்காக நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய பூஜைகள் செய்து அதற்கு பிறகு அது நமக்கு வந்தது அப்படின்னா அது எப்பொழுதும் நம்முடைய தலைமுறையினருக்கும் அது இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் நமக்கு எப்பொழுதும் பொறுமை அப்படின்றது நிச்சயமாக நமக்கு வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு மனநிலையும் நமக்கு இருக்கணும். எல்லாம் எனக்கு தான் தெரியும், நான் தான் எல்லாமே அப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னாலே அங்கே ஆணவம் அப்படின்றது தலை தூக்கி நாம் பண்ணுகின்ற தவறுகள் நமக்கு தெரிவது கிடையாது. எல்லா விஷயமும் நமக்கு தெரிந்திருந்தாலும் எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நாம் இருக்கணும் எப்பொழுதும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுப்போம். அதனால் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. சின்னவங்க சொன்னாலும், நம்மை விட சின்னவர்களோ பெரியவர்களோ யார் எது சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி வேறு எதையும் எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பேசக்கூடாது. மற்றவர்களை பேச விட்டு நாம் கேட்கணுமே தவிர அதிகமாக சும்மா வள நாம் பேசக்கூடாது. இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும். இதெல்லாம் கஷ்டமான விஷயங்கள் தான் இருந்தாலும் தொடர்ந்து கடைபிடிக்கும் போது அதுவே ஒரு பழக்கமாக மாறி நம்முடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு இது எல்லாமே ஒரு படிகள் அப்படின்னு சொல்லலாம். பொறுமை இருக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், ஆன்மீக பக்தி அப்படின்றது மனசில் இருக்கணும், பொறாமை என்பது இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, நிம்மதியாக நாம் இருக்கணும். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான படிகள் அப்படின்னே நாம் சொல்லலாம். அப்படி நாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அது அதை விட அதிகமானது எல்லாமே நம்மை சேரும். முக்கியமாக வேண்டியது பொறுமை மற்றும் நியாயமாக இருக்கணும். அது எப்படி நியாயமாக இருக்கிறது அப்படின்னா நமக்கு நியாயமாக இருக்கக்கூடாது. எது நியாயமோ அந்த நியாயம் பிரகாரம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய நியாயத்தை சொல்லுவாங்க. அது தவறானது. எது உண்மையான நியாயமோ அந்த நியாயம் படி நாம் நடந்துக்கணும். அப்படி நடந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. நமக்கு நடக்கின்ற நல்லதாகட்டும்
கெட்டதாகட்டும் அது மற்றவர்களால் வருது அப்படின்னு நாம் நினைப்போம். அது தப்பு. நம்மால தான் எல்லாமே வருது. நன்றும் தீதும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எல்லாமே நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாகத்தான், எண்ணுகின்ற எண்ணங்கள் மூலமாக, செய்கின்ற செயல்கள் மூலமாக, பார்க்கின்ற பார்வை மூலமாக, எல்லாத்தின் மூலமாகவும் நமக்கு கர்மா நம்மை ஆட்டி படைக்கும். நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாகவும் நமக்கு கர்மா அப்படின்றது அதிகரித்து கொண்டே போகும். கர்மாக்கள் இத்தனை விதமாக இருக்குது. நாம் செய்கின்ற செயல்கள் மூலமாக எப்படி நம்மை கர்மா ஆட்கொள்ளுகின்றது, இப்படியெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்பொழுதும் பரிசுத்தமான மனசோடு இருந்தோம் அப்படின்னா நாம் கொண்டு வந்த கர்மா இன்னும் அதிகமாகாமல் இந்த செயல்கள் மூலமாக அது எல்லாமே சரி செய்யப்பட்டு எல்லாமே பேலன்ஸ் ஆக்கப்பட்டு நல்லது மட்டும்தாங்க நமக்கு நடக்கும். பூஜைகள் அதிகமாக நாம் செய்யணும். அப்படி செய்ய 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 அந்த ஆன்மீகம் அப்படின்றது மனசுக்குள்ளே புகுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வளவல அப்படின்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. யாரோ ஒருவராவது இதை பின்பற்றினாலும் ரொம்பவே சந்தோஷம். இன்றைய தினம் நாம் ஹேரம்ப கணபதி அப்படின்ற நாமத்தோடு விநாயகரை வணங்கணும். ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் அவருக்கு ஒவ்வொரு நாமம் உண்டு. ஹேரம்ப கணபதி அப்படின்றது இன்றைய சங்கடஹர சதுர்த்திக்கு உண்டான நாமம் இது. அதனால் இன்றைய தினம் செம்பருத்தி இலைகள் உங்களுக்கு கிடைத்தால் அதை எடுத்துக்கோங்க. எடுத்து ஓம் ஹேரம்பாயை நமஹா, ஓம் ஹேரம்பாயை நமஹா அப்படின்னு சொல்லி அவருக்கு அர்ச்சனை செய்து வெல்லம் நைவேத்தியமாக வச்சு தூப தீபஹாரதி காட்டுங்க. முடிஞ்ச கோவிலுக்கு போயிட்டு அங்கே நைவேத்தியம் செய்து கொண்டு போய் அங்கு விநாயகருக்கு படைத்து வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு வாங்க. செம்பருத்தி இலை பூஜை இந்த ஹேரம்ப கணபதிக்கு செய்யும்போது நம்முடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். அந்த செம்பருத்தி இலை ஒற்றை செம்பருத்தியோ இரட்டை செம்பருத்தி இப்படி நிறைய வகைகள் உண்டு இல்லையா? எது வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கலாம். எடுத்து இன்றைய தினம் ஹேரம்ப கணபதி பூஜையை வீட்டில் நாம் செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும். அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தியை நாம் வீணடிக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்யலாம். படிக்கின்ற குழந்தைகள் இருந்தால் அவர்களிடத்துல வெள்ளத்தின் மீது நெய்விளக்கு ஏற்றச் சொன்னீங்க அப்படி அவர்களுடைய படிப்பு அப்படின்றது நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். ஏன்னா வருகின்ற காலம் அனைத்தும் இனி பள்ளிகளில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த ஒரு எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு நிலையை அவர்கள் அடைவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.